என்ன வரம் கேட்கிறார் தெரியுமா? பிறருக்கு சிந்த கண்ணீர் கொடுங்கள், பிறருக்காக சிந்துவதற்கு எனக்கு கண்ணீர் கொடுங்கள், எமக்கு சிந்த வியர்வை கொடுங்கள். நான் சிந்துவதற்கு எனக்கு வியர்வை கூட, உழைக்கின்ற சக்தி எனக்கு கொடு, அதே நேரத்திலே இரக்க குணத்தை எனக்கு கொடு என்று இறைவனிடத்திலே தேவனிடத்திலே கேட்கின்றார் வரம். இன்னொன்று கேட்கிறார், தாங்க முடிந்த தோல்வி கொடுங்கள், தாங்க முடிந்த தோல்வி கொடுங்கள். தோல்வி வந்தா கூட எடை போட்டு தான் வாங்க, தாங்க முடிகிறதா இல்லையா என்று எடை போட்டுத்தான் தோல்வியை கூட பெற்றுக்கொள்வார் தெரிகிறது. எனவே தாங்க முடிந்த தோல்வி கொடுங்கள், கர்வம் பூசாத வெற்றி கொடுங்கள், ஆணவம் இல்லாத வெற்றியை கொடுங்கள் என்று கேட்கிறார். இன்னொன்று நான் மிகவும் ரசித்த வரிகள். அவர் கேட்ட வரத்தில் எல்லோரும் சிரிக்கின்ற வாழ்வு கொடுங்கள். சிரிக்கின்ற என்பதற்கு இங்கே எல்லோரும் மகிழ்கின்ற என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்வு எல்லோரும் மகிழ்கின்ற வாழ்வாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் எல்லோரும் சிரிக்கின்ற வாழ்வு கொடுங்கள். சில பேருடைய வாழ்வை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. அந்த கருத்தோடு தம்பி எழுதியிருக்க மாட்டார் என்று கருதுகிறேன். எல்லோரும் சிரிக்கின்ற வாழ்வு கொடுங்கள், எதிரியும் அழுகின்ற மரணம் கொடுங்கள். தம்பி, அதைத்தான் நான் யாசிக்கின்றேன் என்பதை வைரமுத்துவுக்கு நான் சொல்லுகின்றேன்.